பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஸோ போன வாரம் நம்ம விசுவாசத்தை பத்தி நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேரம் நம்ம திருப்புவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். புலிக்கு ஒரு குட்டி பிறகுது அப்படின்னு சொன்னா அது புலி மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். பூனை மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமா அது புலிக்கு பிறந்ததா இருக்கவே முடியாது. ஒரு புலிக்கு பிறந்தது, புலி 8 அடி பாய்ஞ்சிச்சுன்னா குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிற பழமொழியை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு புலி பூனைய குட்டி போடுமா? பூனைய குட்டி போடாது. பூனை ரகம் வேற, புலி வேற, சரியா? பூனை புலி மாதிரி இருக்கலாம், ஆனா புலி மாதிரி பூனை ரியாக்ட் பண்ண முடியாது. புலிக்கு பிறந்தது புலிதான், புலி மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அது ஓடுறது, அப்புறம் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துற யுத்தி எல்லாமே புலி மாதிரி தான் இருக்கும். அதே போலதான் நாம் எல்லாரும் தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறக்காமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் என்று நாம படிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம எல்லாருமே தேவனாலே பிறந்தபடினாலே தேவன் என்ன விரும்புகிறார்? அவரை மாதிரியே நாம ரியாக்ட் பண்ணணும். அவரை மாதிரியே நம்ம சுபாவம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவரை மாதிரியே நாம் பேசுவர்களா இருக்க வேண்டும். அவரை மாதிரியே நம்ம யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவரை மாதிரியே நம் ஞானத்தை பயன்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். அவரை மாதிரியே நம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நான் யாரை மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னா தேவனை மாதிரி நான் ரியாக்ட் பண்ணணும். ஆனா நான் எப்படி இப்ப இந்த பூமியில ரியாக்ட் பண்றேன்னா, பாவம் எனக்குள்ள வந்தபடினாலே, பாவ சாயல் எனக்குள்ள வந்ததுனால நான் மாம்சத்தின்படி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் மனுஷன் மாதிரி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி, நம்முடைய பாவங்களை சுகமாக்கி அவரை போலவே மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை போலவே மாற வேண்டும் இல்லையா? இப்போ ஒரு தாயின் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுல 2 பசங்க இருக்கிறாங்க. தாயின் தகப்பனும் நான் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், என் பசங்க எல்லாரும் 8ஆம் கிளாஸோட முடிச்சிடணும், ஏன்னா என்னை விட அதிகமா அவங்க படிக்க கூடாது, படிச்சா என் கௌரவம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பசங்களை படிக்க வைக்காம இருப்பாங்களா? அப்பா கூலி வேலைக்கு போனாலும் மகன் கலெக்டர் ஆகணும்னு தான் அப்பா ஆசைப்படுவாரு. நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன், என் பையன் MBBS படிக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படுவார். என்னை விட என் பையன் 1000 மடங்கு பெட்டரா வரணும்னு தான் அப்பா ஆசைப்படுவாரே தவிர எனக்கு கீழே அவர் இருக்கணும்னு ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டார். அப்போ உலக தகப்பன்மாராகிய நீங்களே, அதாவது பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க நல்லா படிக்கணும், நல்லா உயர்வா வரணும் நீங்க நினைக்கும் போது, பரமபிதா அதை பார்க்கிலும் நற்குணசாலியா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அவரு நம்ம பெட்டரா வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆமென். அவரை மாதிரியே வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம இப்படியே டுப்பாக்கோரா உட்காந்துட்டு இருக்கணும் ஆண்டவர் விரும்பல. மண்ணான சாயலாவே உட்காந்துட்டு இருக்கணும், கல்லா உட்காந்துட்டு இருக்கணும், நான் தூசியாக்கும், நான் குப்பையாக்கும், நான் களிமண்ணாக்கும், நான் கழுதையாக்கும், நான் எரும மாடா இருக்கும் அப்படின்னு அப்படி உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. அவரை மாதிரியே மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம யார மாதிரி மாறணும்? ஏசப்பா மாதிரி மாறணும், ஏசுவ போல மாறணும், தேவனை போல மாறணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனம். மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். நாம் இந்த பூமியில மாம்சமாக இருக்கிறோம், மண்ணான சாயலை நாம தரித்து கொண்டோம். மண்ணான சாயல்னா என்னது? பாவ சாயல் தான் மண்ணான சாயல். அப்போ தேவ சாயல் என்பது நீதியும் பரிசுத்தமும். அந்த சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனை போல நாம அவரை போலவே நாம
இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இயேசு வெளிப்படும் போது, இயேசு இந்த உலகத்துக்கு வருவாரு, வந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம், அவரோடு கூட வாழ போகிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படும் பொழுது அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. அவர் எப்படிப்பட்ட சாயலா இருக்க போறாரு, எப்படிப்பட்டவரா இருக்க போறாருங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை போலவே நாம் இருப்போம். இப்ப எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். எப்போ அவரை போல இருப்போம் அப்படின்னா, அவர் வரும்போதுதான் அவரை அப்படி இருப்போம். இந்த பூமியில அப்படி இருக்க முடியாது. இந்த பூமியில நாம் எல்லாருமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். இந்த பூமியில மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஆனா அவர் வரும்போது என்னவாக மாற போறோம்? அவருக்கு ஒப்பாக மாற போறோம், அவரை போலவே மாற போறோம். ஏன் அவர் வந்த பின்னாடி ஏன் அவரை போல நம்ம மாறுகிறோம்? ஏன் இந்த உலகத்துல இப்பவே மாறிடலாம் இல்லையா? அவரை போலவே மாறிடலாம் இல்லையா? ஏன் மாற முடியாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எப்போ நம்ம அவரை போல மாற போறோம்? எப்ப அவரை போல மாற போறோம்? அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக நாங்க இருக்க போறோம். அவர் வரும்போது எவ்விதமா நம்ம இருக்க போறோம்னு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். ஆனா இந்த பூமியில எப்படி மாறணும்? நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புறீங்களா? மகிமையின் மேல் மகிமை அடைய விரும்புறீங்களா? ஆமென். இந்த பூமியில நம்ம எல்லாருமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். சபையானது மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். சபையானது மறுரூபமாக வேண்டும். அப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, சபை மகிமையின் மேல் மகிமை அடைந்தது என்றால், சபை மறுரூபமாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இந்தியா ஈஸியாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். சரியா? ஹல்லேலூயா. பாருங்க, 14வது வசனத்துல நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து, அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நம்ம கர்த்தருடைய மகிமை எப்படிதான் பார்க்க முடியும்னா, கண்ணாடியில காண்கிறது போல காண வேண்டும். நிறைய பேர்த்துக்கு இதோட அர்த்தம் என்னன்னு இன்னும் விளங்க மாட்டேங்குது. கண்ணாடியில காண்கிறதுனா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் விளங்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கண்ணாடியில காண்கிறதுனா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறமா நம்ம மகிமையில் மேல் மகிமை அடையதை குறித்து நாம் யோசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்போ நான் அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன்னா, எப்போ? இந்த பூமியில நான் எப்படி பாக்குறேன்னா, ஆண்டவருடைய மகிமைய கண்ணாடியில காண்கிறது போல நான் காண்கிறேன். ஆண்டவர் எப்படி பாக்குறேன்? கண்ணாடியில காண்கிறது போல கர்த்தருடைய மகிமையை நான் காண்றேன். ஆனா அவரு வந்த பின்னாடி நான் எப்படி பார்ப்பேன் அவரை? அப்பொழுது நான் அறிந்திருக்கிறபடியாகவே அறிந்து கொள்வேன். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவனா இருக்கிறேன்.
ஆனா அவர் வரும்போது என்ன செய்வேன்? பூரணமான அறிவு எனக்கு வந்துடும். அவரை நான் பார்க்கும்போது அவரை போலவே நான் என்ன பண்ணிடுவேன்? மாறிடுவேன். சரிங்களா? சோ நிலாவை ஆராய்ச்சி பண்றதுக்கும் பூமியை ஆராய்ச்சி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நிலா வந்து தூரமா இருக்குது. அதனால நான் எதன் மூலமா தான் பார்க்க முடியும்? ஸ்டெத்தஸ்கோப் மூலியமா தான் பார்க்க முடியும், அல்லது ஆராய்ச்சி கருவியை நான் அங்க அனுப்பி அதை குழி நோண்டி அதை நான் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுக்கு நான் அதை குறிச்சதான குறைந்த அறிவு தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அசம்ஷன்ல தான் நான் நிலாவை ஆராய்ச்சி பண்ண முடியும். தண்ணி இருக்கும் ஆனா இருக்காது, இருக்கலாம், ஒருவேளை இல்லாமே போகலாம், ஆக்சிஜன் இருக்கலாம் இல்லாமே போலாங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆனா பூமியில நான் என்ன பண்ணலாம்? 100% சொல்லலாம். ஆக்சிஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்குது, நைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்குது இல்லையா, இவ்வளவு வெளிச்சம் தான் இருக்குது, இவ்வளவு இப்படிதான் பூமியானது இயங்கி கொண்டிருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஏன்னா நீங்க நேரடியா பாக்குறீங்க, அதனால நீங்க 100% இப்படிதான் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா நிலாவை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கருவி மூலியமா தான் நீங்க வந்து பார்த்து கேள்விப்படுறதுனால குறைந்த அறிவுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அது மாதிரி தான் கர்த்தருடைய மகிமையை நீங்க நேரடியாக பார்க்க முடியாது, நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, வேதாகமத்தை படிக்கிறதின் மூலமாக, பிரசங்கத்தை கேட்கிறதின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதின் மூலமாக, இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துதலின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? கர்த்தருடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்கிறபடினால் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரை குறித்து குறைவுள்ள அறிவு உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. குறைந்த அறிவு உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். பூரணமான அறிவு இப்ப வராது. ஏன்னா நீங்க அவரை நேரடியா பார்க்கல, நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதான் கண்ணாடியில பார்க்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியில நிழலாட்டமா பார்க்கிறோம், நேரடியா பார்க்கல, பிரத்யட்சமா பார்க்கல, கேள்விப்படுறீங்க. கர்த்தருடைய மகிமையை கேள்விப்படுறீங்க. பாத்தீங்கன்னா ரிடம்ஷனை பத்தி, மீட்பை பத்தி சொல்லி கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. தேவ நீதியை பத்தி சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஆப்போசிட்டா என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. சத்தியத்தை சொல்லி கொடுத்தா சத்தியம் விளங்க மாட்டேங்குது. இப்பவே என்ன செய்யுதுங்க? குறைந்த அறிவு உள்ளவர்களா இருந்தாலும் இன்னும் குறைந்த அறிவு உள்ளதா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நம்மளால பார்க்க முடியல. நாம் விசுவாசிதான் வாழ்கிறோமே தவிர தரிசித்து வாழவில்லை. தரிசித்து வாழ்ந்தால் நிச்சயமாக அதை நம்ம பூர்ணமாக ஏற்றுக்கொள்வோம். விசுவாசிச்சு வாழ்றதுனால சிலரால விசுவாசிக்க முடியுது, சிலரால விசுவாசிக்க முடியாமல் போய் விடுகிறது. சிலரால நம்ப முடிகிறது, சிலரால நம்ப முடியாம போய் விடுகிறது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, சுய நீதியின் மூலமாக கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்களானால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியாது. தேவ நீதியின் மூலமாக கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஏன் சத்தியம் விளங்க மாட்டேங்குதுன்னா, சுய நீதியின் மூலமாக தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க முடியாது. தேவ நீதியின் மூலமாக கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்களானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்னா, தேவனை பார்க்க முடியாத இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் தரிசித்து வாழ்கிறோம் அல்ல, விசுவாசிச்சு வாழ்கிறோம், கேள்விப்பட்டு வாழ்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அதை உணர்ந்து நம்ம வந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த அறிவையினாலே நிரப்பப்பட்டு அதன்படியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நாம முக்காடு போட்டவர்களாக தேவ சமூகத்துக்கு வருவர்களாய் நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண முடியாது. இல்லையா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம எப்படி வரணும்? முக்காட தூக்கிட்டு வரணும்.
முக்காடு போட்டவர்களா வரக்கூடாது. இங்க முக்காடுன்னா நீங்க சீலை எடுத்து தலைமையில போட்டுட்டு இருக்கிறீங்களா, அந்த முக்காடை பத்தி சொல்லல. தட் இஸ் அந்த முக்காடு இல்ல. ஹல்லேலூயா. உடனே முக்காடை பத்தி பிரசங்கம் பண்ணி என்ன பாஸ்டர் முக்காடு போட வேணாம்னு சொல்றாங்கிற மாதிரி ஆயிப்போயிடும். நீங்க முக்காடு போடுறது இப்ப பெரிய பிரச்சனை இல்ல, முக்காடு போடாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்ப அது பிரச்சனை இல்ல. ஹல்லேலூயா. துணி பிரச்சனை இல்ல, முடி பிரச்சனை இல்ல, இப்போ நகை பிரச்சனை இல்ல, மனதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. எது பிரச்சனை? மனது. இந்த முக்காடு எங்க இருக்கு? மனதுல இருக்குது இல்லையா? அவர்கள் கர்த்தரிடத்தில் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. முக்காடு எங்க இருக்குது? இருதயத்தின் மேல இருக்குது. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இப்ப தலைமையில இருக்கிற முக்காடை பத்தி பேசல, இருதயத்தின் மேல் இருக்கிற முக்காடை பத்தி பேசுறாரு. நீங்க சுய நீதியை உடையவர்களா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்தின் மேல முக்காடு இருக்குதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, உங்க கண்ணை கட்டியாச்சு, உங்க கண்ணு மேல முக்காடு போட்டாச்சு. முன்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு இருக்காங்கன்னு தெரியாது, பார்க்க முடியாது. மகிமை இருந்தாலும் உங்களுக்கு மகிமை தெரியாது. ஆனா முக்காடு எடுத்துட்டீங்கன்னா மகிமை தெரியும் இல்லையா? இப்ப நாம என்ன செய்யறோம்னா, இந்த பூமியில கேட்டுதான் வாழ்றோம், கேள்விப்படுகிறோம், அறிவை பெற்றுக்கொண்டு, நாலேஜை பெற்றுக்கொண்டு, தேவனை குறித்ததான அறிவு நமக்குள்ள வருகிறதின் மூலமாக, விசுவாசம் நமக்கு வருகிறதின் மூலமாகத்தான் நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம், அவரில் நிலைத்திருக்கிறோம், அவருக்குள்ளாக வாழுகிறோம். அப்போ நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்றால், நம்ம எல்லாருமே சபையானது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும் என்றால், நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும் என்றால், உங்களுடைய இருதயத்திலே முக்காடு இருந்துச்சுன்னா நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக முடியாது. நீங்க எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் சரி, எத்தனை மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணாலும் சரி, எத்தனை நாடுகளுக்கு நீங்க சென்றாலும் நீங்க சுய நீதியில இருந்தால் நீங்கள் மறுரூபமாக முடியாது, நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியாது. உபவாசமோ இல்லையா, இந்த மாதிரி கிறிஸ்துவ கூட்டங்களோ உங்களுக்கு மறுரூபத்தை கொடுக்க முடியாது. தேவனுடைய நீதி மாத்திரமே உங்களுக்கு மறுரூபத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. சே அல்லேலூயா. சுயநீதியில இருந்தா உங்க இருதயத்துல முக்காடு இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, சுயநீதியில இருந்தா என் இருதயத்தின் மேல முக்காடு இருக்குது. கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. தேவ நீதியில இருந்தா கர்த்தருடைய மகிமையை நான் காண முடியும். சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம். அந்த முக்காடுனா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். முதல்ல நம்ம தெளிவாகும். யாக்கோபு கதை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? யாக்கோபு பத்தி படிச்சிருக்கிறீங்க இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 45:26. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஒண்ணு இல்ல, யோசேப்பு கதை எல்லாத்துக்குமே தெரியும். யாக்கோபுக்கு 12 பசங்க, அதுல யோசேப்பு ஒருத்தன் காணாம போயிட்டான், எகிப்துக்கு வித்துட்டாங்க. எகிப்து தேசத்துல அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பஞ்சம் வந்த காலத்துல அண்ணங்கள்லாம் வந்து தானியம் வாங்கிட்டு போகும்போது இந்த மாதிரி யோசேப்பு உயிரோடு இருக்கிறாருங்கிறத 11 பசங்களும் தெரிந்து கொள்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்றாங்க, வந்து யாக்கோபு கிட்ட, தகப்பனாகி யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப யாக்கோபு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? 45:26 நானே படிக்கிறேன். யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். யாரு சொல்றா? அந்த 11 பசங்களும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் இருதயம் மூச்சு அடைச்சது. அவன் அவர்களை நம்பவில்லை.
இப்ப எப்படின்னா, யாக்கோபு வந்து கேள்விப்படுறாரே தவிர கண்ணுல பார்க்கல. ஆனாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, இருக்குது ஆனா இல்ல. நம்பிக்கை இருக்குது ஆனா நம்பிக்கை இல்ல. விசுவாசம் இருக்குது ஆனா விசுவாசம் இல்ல. வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இருக்குது ஆனா, ஏன் இருக்குது ஆனா இல்ல, வருது ஆனா வரல. நம்பிக்கை இருக்குது ஆனா நம்பிக்கை இல்லாம போகுது. ஏன் அர்த்தம்னா, அவரு கேள்விப்படுகிறாரு. ஏன்னா சொல்ற ஆள் அவர் நம்பல. 11 பசங்களையும் அவர் நம்பல. அதனால என்ன செய்யறாரு, முழு நிச்சயம் அவருக்குள்ள வரல, முழு நம்பிக்கை அவருக்குள்ள வரல. அவர் கேள்விப்படுறாரு, ஓ உயிரோட இருக்கிறானா. அப்புறமா என்ன செய்யறாங்க, அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாம் பாக்குறாங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தை யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அவனுக்கு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. இப்ப கவனிங்க, நம்ம என்னதான் சுவிசேஷத்தை கேட்டாலும் சில நேரத்துல நம்பிக்கை வருது, சில நேரத்துல நம்பிக்கை இல்லாம போகுது. சில நேரத்துல விசுவாசம் வருது, சில நேரத்துல விசுவாசம் இல்லாம போகுது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதன் மூலமாக, அவர் நமக்கு நன்மைகளை செய்வதன் மூலமாக, அவர் நம்மை விடுதலையாக்குவதன் மூலமாக, மற்றவர்களுக்கு அற்புதம் நடப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுங்க, சில நேரத்துல விசுவாசம் வருது. நமக்கு கேள்விப்படும் போது விசுவாசம் இல்லாமல் போனாலும், சில நேரத்துல விசுவாசம் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் போது, நன்மை நடக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபுக்கு விசுவாசம் வர மாதிரி விசுவாசம் வருது. இப்ப யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு போகும்போது கொஞ்சம் நம்பிக்கையோடையும் போறாரு, கொஞ்சம் டவுட்டாவும் போறாரு. இருக்கலாம் ஆனா யோசேப்பு உயிரோட இருக்கலாம், ஆனா யோசேப்பு எப்படி இல்ல, உயிரோட இல்ல. இருக்கலாம் ஆனா இல்லாமையும் போகலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லயும், ஒரு சந்தோஷத்திலையும், ஒரு எதிர்பார்ப்போடையும் என்ன செய்யறாரு, போறாரு. இப்ப நாம கூட இயேசு கிறிஸ்து வருவாரா வரலையா, இன்னும் ஏன் டிலே பண்றாரு, வருவாரா வர மாட்டாங்களா, இவங்க வேற பிரசங்கம் பண்றாங்களே, சுவிசேஷத்தை சொல்றாங்களே, இயேசு வருவாரா வராம போக மாட்டாரா, வரலாம் ஆனால் வராம கூட சில நேரத்துல இல்லையா. நம்ம புத்தி எப்படின்னா, மனுஷ புத்தி குரங்கு புத்தி மாதிரி, கிளைக்கு கிளைக்கு தாவுற மாதிரி. நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசு ஒவ்வொரு கிளைக்கு தாவுது இல்லையா. இந்த மரத்துல இருந்து இன்னைக்கு பேசுன அதே வாய், இது நார வாய், அது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நான் சொல்றேங்க இயேசு வருவார்னு சொல்றேங்க, ஆனா நாளைக்கு வருவாரான்னு எனக்கு தெரியலங்க, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேங்க. அப்படியே சொல்றீங்க, வருவார் ஆனா வராமையும் போவார். ஏசு இருக்கிறார் ஆனா இல்லாமையும் போகலாம். அப்படியா, இயேசு இருக்கிறார், இயேசு வருவார், இயேசு வருவார். என்னதான் நம்ம வாயளவுல நம்ம சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல என்ன ஆகுதுங்க, நம்முடைய மனசு நம்பிக்கையற்றதாக மாறுகிறது. பிரச்சனையை பார்க்க, எப்ப எல்லாம் நம்ம பிரச்சனையை பார்க்கிறோமோ, எப்ப எல்லாம் நம்ம உபத்திரவப்படுகிறோமோ, எப்ப எல்லாம் அவமானப்படுறோமோ, எப்ப எல்லாம் காசு பணம் இல்லாம போகுமோ, அப்ப ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பாரா, சுகம் கொடுக்காம போக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன ஆயிருது, யாக்கோபுக்கு வர மாதிரி நமக்கும். என்னதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் சகோதரர்கள் வந்து நமக்கு சுவிசேஷத்தை சொன்னாலும், நம்ம என்ன பண்றோம், யார நம்பல, சொல்றால நம்பல. இவரும் மனுஷன் தானே அப்படின்னு என்ன செய்யறோம், சொல்றால நம்ம நம்பல. என்னதான் வந்து சொன்னாலும் சொல்றால நம்பல. இப்ப என்ன பண்றாருன்னா, யாக்கோபு நேரடியாவே பாக்குறாரு. 46:30 படிங்க, 46:30. போதும் போதும். இப்ப என்ன செய்யறாரு, நேரடியா பாக்குறாரு, நேரடியா பாக்குறாரு. அப்பொழுது இஸ்ரவேல் யாக்கோபு என்ன பண்றாரு, யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் இன்னைக்கு செத்து போனா கூட ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப ஜாலி ஆயிட்டாரு. இப்ப மரணம் வந்தாலும் வந்துட்டு போகுது. இப்ப எனக்கு எந்த கவலை இல்லை, யோசேப்பு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற எனக்கு எந்த டவுட்டுமே இப்ப கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், நேரடியா அவரை பார்த்துட்டேன், நேரடியா அவரை நான் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நேரடியா நான் பார்க்கும்போது யார் எனக்கு வந்து சொல்ல வேணாம், யோசேப்பு உயிரோட இருக்காரு, யோசேப்பு இப்படிதான் இருக்கிறாரு, அப்படிதான் இருக்கிறாரு, யார் எனக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை, யார் எனக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை, யார் எனக்கு பிரசங்கியாரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே அவரை டைரக்டாக பார்த்து, ஆமா அவர் இப்படிதான் இருக்கிறாருங்கிற பூரணமான அறிவு வந்துருச்சுன்னா, நான் அவருக்கு ஒப்பாக நான் இருப்பேன்.
அப்ப எனக்கு யாரும் என்ன தேவையில்ல, பாஸ்டரோ சுவிசேஷகரோ பிரசங்கியாரோ எனக்கு தேவையில்லை, வேதாகமம் தேவையில்லை. நான் என்ன செய்வேன், தேவனை நேரடியாக நான் பார்த்து விட்டால் எனக்கு பூரண நிச்சயம், பூரண நம்பிக்கை, பூரண விசுவாசம் எனக்கு வந்தபடினாலே நான் அவருக்கு ஒப்பாக இருப்பேன். ஹல்லேலூயா. எப்ப நான் அவருக்கு ஒப்பா இருப்பேன், அவரை நேரடியா நான் பார்க்கறதின் மூலமா. யாக்கோபு யோசேப்பை நேரடியா பார்த்த உடனே இப்பவே நான் சகலன் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு, மரணத்தை குறிச்சு கூட அவருக்கு என்ன இல்ல, மரணத்தை குறிச்சு கூட கவலை, இப்ப போனா கூட போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. அது மாதிரி தேவனை நாம் நேரடியா பார்க்கும்போது மரணத்தை குறிச்சு பயம் இல்ல, வியாதியை குறிச்சு பயம் இல்ல, தேவையை குறிச்சு பயம் இல்ல, ஏதோ குறிச்சு நமக்கு பயம் இருக்கவே முடியாது. ஏனெனில் அவருக்கு ஒப்பாக நாம் மாறுகிறபடினால் எல்லாவற்றினுடைய பாதத்துக்கு நாம கீழ்ப்படுத்தி விடுவோம். ஏனால் எல்லாவற்றையும் தேவன் மனுஷனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார், ஒன்றும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படிய காணாம். இன்னும் அவரை குறித்த பூரணமான அறிவு வராதபடினால் ஒன்றும் கீழ்ப்படியவே இல்லை. சரியா? ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்னா நேரடியா தேவனை பார்க்கும் போதுதான் பூரணமான அறிவு உண்டாகும், அவரை குறித்து பூரணமான அறிவு உண்டாகும். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். போதகர் பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாய், சபை பாஸ்டர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாய், நீங்கள் வேதாகமத்தை படிப்பதின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதின் மூலமாய், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதின் மூலமாய், வெளிப்பாடு வருகிறதின் மூலமாய் நீங்கள் இப்ப என்ன செய்றீங்க, கேள்விப்படுகிறீர்கள். அப்ப அதை முழுமையா கேள்விப்படணும், அதை முழுமையா கற்றுக்கொள்ள வேண்டும். சே ஹல்லேலூயா. ஒன்னா சொந்த புத்தி வேணும், இல்லைன்னா சொல் புத்தி வேணும். ஒன்னா நீங்க கத்துக்கோங்க, இல்ல சொல்ற ஆளையாவது என்ன செய்யணும், நம்பணும். அப்ப வேதாகமத்தை குறித்ததான அறிவு உங்களுக்கு பூரணமாக வர வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு இப்ப கத்துக்கொள்றது எப்படிதான் கத்துக்கொள்கிறோம், இப்ப குறைவான அறிவு தாங்க நமக்கு இருக்குது. தேவனை குறிச்சு யாருமே எனக்கு பூரணமான அறிவு வந்துருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படிதான் நம்ம படிக்கிறோம், வேதாகமம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 20வது வசனம் இல்லையா, 13 12வது வசனத்தை படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13:12. 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன். அப்பதான் எனக்கு பூரணமான அறிவு வரும். இப்ப எனக்கு என்ன அறிவு, பூரணமான அறிவு வந்துருச்சா? கடவுளை குறிச்சதான அறிவு உங்களுக்கு வந்துருச்சா? குறைஞ்ச அறிவு தான். என்ன அறிவு? குறைஞ்ச அறிவு தான், கொஞ்சம் அறிவு தான் உங்களுக்கு வருது. அந்த கொஞ்சம் அறிவு இருந்தாதான், அறிவு இருந்தாதான் கேக்குறோம்ல, ஒரே அறிவு இருக்குதா? அல்லேலூயா. ஏதாவது தப்பு செஞ்சோம்னா ஏதாவது அறிவு இருக்குதான்னு கேக்குறோமா இல்லையா? இப்ப கத்துக்கொள்றதே எவ்வளவு அறிவு தான், கொஞ்சம் அறிவு தான். அந்த கொஞ்சம் அறிவையும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சமாவது கத்துக்கணும். சரியா? கொஞ்சமாவது கத்துக்கணும். அந்த கொஞ்சம் அறிவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு நீங்க மறுரூபமே ஆக முடியாது. நிறைய பேர் மகிமையின் மேல் மகிமை அடையதுன்னா என்னன்னா, அந்நிய பாஷை பேசுறது, ஆவில நிரம்பது, ஓ ராபா ஷபா ராபா தீகா ராபா அப்படின்னு பேசுறது மகிமையின் மேல மகிமை அடையதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அற்புத அடையாளம் நடக்கிறது மகிமையின் மேல் மகிமை அடையுதுன்னு நினைக்கிறீங்க. அது மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு மறுரூபம் ஆகிற மாதிரி இல்ல. அது இல்ல. நிறைய பேர் என்ன செய்யறோம், 40 நாள் உபவாசம் இருந்துட்டப்பா, மகிமையின் மகிமை அடைஞ்சிட்டேன் அப்படி. 40 நாள் உபவாசமும், என்னதான் உபவாசம் இருந்தாலும், என்னதான் பக்தி இருந்தாலும், சுயநீதியில இருந்தீங்கன்னா, சுயநீதியில இருக்கிறவன் கூட என்ன பண்றான், தேவநீதியில இருக்கிறவன் ஒரு நாள் கூட உபவாசம் இருக்க மாட்டேங்கிறான். ஆனா சுயநீதியில இருக்கிறவன் 40 நாள் உபவாசம் இருக்கிறான். சுயநீதியில இருக்கிறவன் அந்நிய பாஷை பேசுறான். நீங்க என்ன அந்நிய பாஷை பேசுறீங்க? சிபிஎம் சர்ச்சுக்கு போய் பாருங்க, எல்லாம் ஆவியில நிறைஞ்சு, ஆவியில நிறையதுக்குன்னே டைம் கொடுப்பாங்க, 1 மணி நேரம் ஆவியில நிறைவாங்க. சர்ச்சில் மட்டும் தான் ஆவியில நிரம்புவாங்க, வீட்டுல ஆவியில நிரம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஓ ரபா ஷபா ரபா தராபா லபா ரிபாலா பேசுறாங்க. ஆனா அவங்க இருதயத்தின் மேல என்ன இருக்குது,
தலை மேலையும் முக்காடுக்குது, இருதயத்தின் மேலையும் முக்காடுக்குது. ஹல்லேலூயா. எது மேல முக்காடுக்குது? தலை மேலையும் முக்காடுக்குது, இருதயத்தின் மேலையும் முக்காடுக்குது. இருதயத்தின் மேல முக்காடு இருந்துச்சுன்னா நீங்க தேவ மகிமையை காணும். எனக்கு கத்துக்கொள்றதே எவ்வளவுதான் கத்துக்கொள்றீங்கன்னா கொஞ்சம் தான் கத்துக்கொள்றீங்கன்னு வேதாகமம் சொல்லுது. இப்ப எனக்கு என்ன அறிவு தான், கொஞ்சம் கடவுளை குறிச்சு கொஞ்சம் அறிவு தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு கடவுளை குறிச்சு, ஏன்னா நீங்களும் கேள்விப்படுறீங்க, நானும் கேள்விப்படுறேன். நானும் படிச்சதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் படிச்சதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றதை வச்சுதான் நீங்களும் என்ன பண்றீங்க, கேள்விப்படுறீங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன அனுப்பிச்சிருக்காரு. பிரசங்கரை அனுப்பிச்சிருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அதை குறிச்சதான அறிவு இப்ப உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, இருதயத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது. இப்ப பிரசங்கம் பண்ண அதை குறிச்சு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே. எதனால வரும்? சத்தியத்தினால வரும். விசுவாசம் எதனால வரும்? சத்தியத்தினால வரும். ஆனா இன்னைக்கு சர்ச் எப்படி மாறிடுச்சுன்னா, காமெடி கலக்க போவது யாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிண்டல் பண்ணலன்னா, காமெடியா பேசலன்னா, இவர் ஜோக் அடிக்க மாட்டேங்கிறாருங்க, ஒரே தூக்கமா வருதுங்க. ஏன்னா பேசுறதே எப்படிதான் பேசுறாருன்னா, கதை தான் அடிக்கிறாரு. இன்னா செய்த ஒருத்தர் அவன் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படின்னு திருக்குறள்ல பேசுறாரே தவிர, சத்தியத்தை பேசுறதுனால என்ன வராது, ஆல்ரெடி ஏற்கனவே முக்காடு இதயத்தின் மேல இருக்குது. அப்ப சர்ச்ல மறுபடியும் வந்து சபையில வந்து கதை அடிக்கிறதுலயும், கதை பேசுறதுலயும், ஜோக் அடிக்கிறதுலயும் உங்களுடைய இருதயம் என்னாகாது, உங்களுடைய இருதயம் திறக்காது, உங்களுடைய இருதயம் அறிவுள்ளதாக மாறாது. அப்ப எதை பேசுனா உங்களுடைய இருதயம் மாறும் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. எதை அறியணும்? சத்தியத்தை அறியணும். அப்ப இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப இயேசுவ கிறிஸ்துவை குறித்ததான அறிவு உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவ மகிமையை நீங்கள் காண முடியும். அப்ப இந்த முக்காடுன்னா என்ன அப்படின்னா, சுயநீதிங்க. சுயநீதி உங்களுக்குள்ளாக இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கும், குற்ற மனசாட்சி இருக்கும், வெட்கம் இருக்கும், அவமானம் இருக்கும், பயம் இருக்கும். சுயநீதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? குற்ற மனசாட்சி இருக்கும், பயம் இருக்கும், அவமானம் இருக்கும், வெட்கம் இருக்கும். இதுதான் முக்காடு. இந்த முக்காடு உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா, எத்தனை பேர்த்துக்குள்ள இருதயத்துக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கிறது? கை தூக்குங்க பாப்போம். எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்குதுங்க, கில்ட்டி ஃபீலிங். நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. இதெல்லாம் என்னது? முக்காடு. எது முக்காடு? கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. இது இருந்துச்சுன்னா முக்காடு. பயம். எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? நியாய தீர்ப்பை குறித்து பயம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து பயம், நரகத்தை குறித்து பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தால் பயம், நின்றால் பயம், தூங்கினால் பயம், சாப்பிட்டால் பயம், குதிச்சால் பயம், சபையில வந்து உட்கார்ந்தால் பயம், எந்திரிச்சால் பயம். எத்தனை பேர்த்துக்கு பயம்? ஹல்லேலூயா. பயம் தாங்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பிசாசு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பயம். இது சுயநீதியின் மூலமாக வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவ நீதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, விசுவாசமாக இருக்கும், நீதி என்கிற உணர்வு இருக்கும், குற்ற மனசாட்சி இல்லாமல் இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. வசனம் சொல்லுது, ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபைகளை அடையவும், இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டன் முன்பாக வந்து நிற்க வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்து நிக்கணும்? பயம் இருக்கக்கூடாது, குற்ற உணர்வு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நான் நிரபராதிங்க, நான் நீதிமானுங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு முன்னாடி, அது தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தரா இருக்கிற, மகா பரிசுத்தமா இருக்கிற, நீதியா இருக்கிற, நியாயாதிபதியா இருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக எப்படி வந்து நிக்கணும்? சுயநீதியில வந்தீங்கன்னா தைரியமா வர முடியாது. தேவ நீதியில வந்தா மாத்திரமே நீங்கள் எப்படி வர முடியும்? தைரியமாக தேவ சமூகத்திலே வந்து நீங்க நிக்க முடியும். கிருபை வேணும்னா, இரக்கம் வேணும்னா, தயவு வேணும்னா தைரியமா வந்து நிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர்.
தேவ சமூகத்துக்குள்ள எப்படி வரணும்? தைரியமா வரணும், விசுவாசமா வரணும். அது எதன் மூலமா வரணும்னா தேவ நீதியின் மூலமா தான் வரும். சரியா? லா வர்சஸ் கிரேஸ், நியாயப்பிரமாணமும் கிருபையும். நியாயப்பிரமாணம் நமக்கு சுய நீதியை கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் கிருபை நமக்கு தேவ நீதியை கற்றுக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை அறிகிற அறிவு வந்தது, ஆனால் கிருபையின் மூலமாக தேவ நீதியை குறித்து அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. சுயநீதினா என்ன? நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் மூலமாக, நம்முடைய சொந்த கிரியைகளின் மூலமாக தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக நாம் மாறுவதற்கு முயற்சி பண்ணுவதுதான் சுயநீதி. தேவனை போல பரிசுத்தமாய், தேவனை போல நீதி செயல்களாக, தேவனை போல நம்முடைய சுய முயற்சியின் மூலமாக மாறுவதற்கு முயற்சி செய்வதுதான் சுயநீதி. ஆனால் தேவ நீதி என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறது. நான் அல்ல, எல்லாமே கிறிஸ்து தான். எனக்காக கிறிஸ்து வாழ்ந்து முடிச்சிட்டாரு, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு என் பாவத்தை மன்னித்து கிறிஸ்து இயேசுனுக்கு அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் தேவ நீதி. பாவம் என்பது என்ன? இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்காமல் இருப்பதுதான் பாவம். அப்பொழுது நீங்கள் சுயநீதியை உடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளின் மேலே இன்னமும் நீங்கள் விசுவாசத்தை வைக்கவில்லை. இயேசுவை நீங்களால் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் இயேசு செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்கவே இல்லை என்று அர்த்தம். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். பிசாசும் விசுவாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பிசாசும் விசுவாசிக்கிறான், ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதே போலதான் நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள். அப்படி விசுவாசிச்சும் இயேசுவினுடைய கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இயேசுவினுடைய கிரியைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ உங்க முக்காடு நீக்கப்பட வேண்டும், ரிப்பன் கட்டுற மாதிரி கட்பட வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது. அந்த முக்காடு எப்பொழுது எடுபட்டு போகும்? கர்த்தர் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிற போது. இல்லையா? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். அவர்கள் 16வது வசனம், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எப்ப இடப்பட்டு போகும்? சே ஹல்லேலூயா. அந்த முக்காடு எப்ப இடப்பட்டு போகும்? கர்த்தரிடத்திலே. அப்போ இயேசு செஞ்சதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அல்ல, எல்லாமே கிறிஸ்து தான். நான் ஃபெயிலியர், இயேசு மாத்திரம்தான் சக்சஸ். இயேசுதான் எல்லாமே, எல்லாமுமாக இருக்கிறார் என் வாழ்க்கையில. நான் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் அவருடைய கிருபை தான், இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமத்துக்கு திருப்போமா? ஆதியாகமம் 3 அதிகாரம். எட்டாவது வசனத்திலிருந்து படிக்கலாமா? கவனிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்கிறாங்க? சத்தத்தை கேட்கிறாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. இப்ப என்ன ஆகுதுங்க? சத்தத்தை கேட்ட உடனே தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள்.
ஏன் சந்நிதியை விட்டு விலகுறாங்க? ஏன் தேவ பிரசனத்தை விட்டு விலகி போறாங்க? ஏன் தன்னை போய் அங்க மறைச்சு கொள்றாங்க? அவங்க நிர்வாணியா இருக்கிறதை அவங்க அறிந்து கொண்டபடியினால், தான் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் குற்ற உணர்வா இருக்கிறேன் என்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டபடியினால். இல்லையா? அடுத்த வசனம், அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. இப்ப என்னதுங்க, ஆதாமுடைய கண்கள் திறக்கப்படுது. எப்படி திறக்கப்படுதுன்னா, நான் குற்றவாளியா இருக்கிறேன், நான் குற்றம் உள்ளவனாயிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று ஆதாமுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்ப அவர் என்ன பண்ணாரு? அதை பண்ணிட்டு என்ன பண்றாரு? அப்பொழுது அவர், பாருங்க 7வது வசனத்தை படிங்க. 7வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை. அப்ப அத்தியிலை எதை குறிக்குது? சுய நீதியை குறிக்குது. அத்தியிலை எந்த நீதியை குறிக்குது? பாவத்தை பண்ணின உடனே ஏன் அவர்கள் அறக்கட்சியை கட்டுறாங்கன்னா, தன்னுடைய குற்ற உணர்வுகளை மறைக்கிறதுக்கு, தான் நிர்வாணியா இருப்பதை மறைப்பதற்கு, தன்னுடைய பயத்தை மறைப்பதற்கு தான் சுயநீதியை பயன்படுத்துகிறார்கள். இப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய கண்களை திறக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? ஆதாமுக்கு கண்ணு திறக்கப்பட்ட மாதிரி நியாயப்பிரமாணம் நம்முடைய கண்களை திறகுது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ நியாயப்பிரமாணம் நம்முடைய கண்களை திறந்துச்சு. என்ன கண்ணை திறந்துச்சு? நான் குற்றவாளியா இருக்கிறேன் என்கிற கண்ணை திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் குற்றம் உள்ளவனா இருக்கிறேன் என்கிற அறிவை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அதிகாரத்தில் இருப்பேனே. இப்ப ஆதாமுக்கு கண்ணு திறந்துச்சா? ஆதாமுக்கு கண்ணு திறந்துச்சு. அதனாலதான், கண்ணு திறந்ததுனாலதான் தான் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை கண்டான். தான் பாவம் செய்தேன், நான் குற்றமுள்ளவனா இருக்கிறேன் என்பதை கண்டான். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன டீச் பண்ணுதுன்னா, உங்களை குற்றப்படுத்துகிறது. நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ தவறு செய்திருக்கிறாய் என்கிற உணர்வை ஏற்படுத்தும் போது நமக்குள்ளாக என்ன வருது? கில்ட்டி ஃபீலிங் வருது, குற்றம் உணர்வு, துர்மனசாட்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்ன உண்டாகுது? துர்மனசாட்சி. துர்மனசாட்சி தான் குற்ற உணர்வு, பயம் உண்டாக்குது, திகிலை உண்டாக்குது, அவிசுவாசத்தை உண்டாக்குது. இதுதான் முக்காடு. இப்ப இதை என்ன பண்றீங்கன்னா, இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு, குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு எப்படி ஆதாம் அத்தியிலையை தைத்து மாட்டினானோ அது மாதிரி இந்த குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு நீங்கள் சுயநீதியை எடுத்து நீங்க கட்டுனீங்கன்னா, சுயநீதி எடுத்து போட்டீங்கன்னா, இன்னும் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னும் அதிகமான பாவத்தை நீங்கள் செய்வீங்க. 8வது வசனத்துல பாருங்க, ரோமர் 7:8, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் சகல விதமான இச்சைகளையும் நியாயப்பிரமாணம் உங்க வாழ்க்கையில நடப்பிக்கும். பாவ இச்சைகள் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். ட்ரெஸ் ரொம்ப முக்கியங்க. இப்ப என் ஃப்ரெண்டு என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றாரு, நான் வீட்டுல இருந்து போறேன். போற வழியில ஒரு திருடன் என் சூட்கேஸ் ஆட்டையை போட்டு கிளம்பிட்டான்.
நான் போனது ஒரு லோயர் பேண்ட்டையும் ஒரு டி ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு நான் போறேன், டிராவல் பண்றேன். எல்லா துணியும் காணாம போயிருச்சு. நான் கல்யாணத்துக்கு போவேனா? நான் இம்பார்ட்டன்டான பர்சனாக இருந்தாலும், நான் தான் போய் கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். அல்லது எனக்கு புது துணி வாங்கிட்டு வந்து கொடு, நான் அப்புறமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரெஸ் இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா நான் அங்க இடத்துல போனா எல்லாரும் என்ன குறிச்சு என்ன நினைப்பாங்க, எனக்கு அவமானமாக இருக்கும். எல்லாரும் நல்ல துணி போட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் புது துணி போட்டுட்டு இருப்பாங்க, நான் மட்டும் கேளமா போய் நிக்கட்டுமா, நான் மட்டும் குறை உள்ளவனா இருக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்கிறதுனால, ஒரு பயம் இருக்கிறதுனால, அவமானம் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், கல்யாணத்துக்கு போக மாட்டேன். இதுவே ஒரு புது துணியை நான் போட்டுட்டு இருந்தேன், நான் கோட்டு சூட்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆளா கல்யாணத்துல நிற்பேன். என்னை பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, சூப்பரா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆளா கல்யாணத்துக்கு போயிடுவேன். கோட்டு சுட்டுட்டு போனா எனக்கு அந்த குற்ற உணர்வு வராது, பயம் வராது, அவிசுவாசம் வராது, திகில் வராது. நான் ஒரு தைரியமாக அந்த கான்பிடென்ட்டோட, அந்த பாசிட்டிவான எனர்ஜியோடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட நான் என்ன செய்வேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன். அப்ப ட்ரெஸ் ரொம்ப, நீங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் நீங்க போட்டுட்டு இருக்கிற துணி நீங்க யாருங்கிறத சொல்லும். ஒரு முக்கியமான இடத்துல நீங்க போட்டுட்டு இருக்கிற துணி ட்ரெஸ் கோட் வச்சே சொல்லலாம். டாக்டர்ஸ் வந்து ஒரு துணி போடுவாங்க, நர்ஸ் ஒரு துணி போடுவாங்க, டீச்சர்ஸ் ஒரு துணி போடுவாங்க, ஸ்டூடெண்ட் ஒரு துணி போடுவாங்க. ட்ரெஸ் கோட் வச்சு என்ன பண்ணிடலாம் சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி தான் தேவனுடைய நீதியும் சுய நீதியும் வேதாகமத்துல என்ன சொல்லுதுன்னா ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுது. சுயநீதி தேவனுடைய பார்வையிலே கந்தலும் குப்பையுமாய் இருக்கிறது. சரிங்களா? உங்க நீதி என்ன எப்படி இருக்குது? உங்க நீதி கந்தலும் குப்பையுமாக இருக்கிறது. ஏன் நாம் சுயநீதியை பயன்படுத்துகிறோம்? ஏன் ஆதாமு அத்தீலையை பயன்படுத்தினார் என்றால் தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக, தன்னுடைய குற்ற உணர்வையும் பயத்தையும் மறைப்பதற்காகத்தான் சுயநீதியை பயன்படுத்தினார். இந்த சுயநீதியை பயன்படுத்தினதாலே தேவன் குளிர்ச்சியான நேரத்துல உலாவ வரும் பொழுது அவன் தைரியமாக தேவனை அப்ரோச் பண்ணானா, தேவனை சந்திச்சானா? தேவன் ஆதாமை சந்திக்க வந்தார். இவன் என்ன பண்ணனா, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி தன்னை மறைத்து கொண்டான். இருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய சந்நிதியை மறந்து விலகி தன்னை மறைத்து கொண்டான். சரியா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜீவன் அடைவீங்களா? மகிமையை காண்பீங்களா? இன்னும் அதிகமான குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும், இன்னும் பயம் வர ஆரம்பிக்கும், இன்னும் உங்களுக்கு யோசனை தான் வர ஆரம்பிக்கும். நீங்க இப்ப எதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க? பழைய குருடி கதவை திரடிக்கிற மாதிரி குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேர் போய் குழியில போய் விழுவாங்கிற மாதிரி குருடனுக்கு ஒன்னும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க? நீங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையில இருக்க மாட்டீங்க, நீங்க வேற உலகத்துல தான் இருப்பீங்க. குற்ற மனசாட்சியில தான் இருப்பீங்க, பயத்துல தான் இருப்பீங்க. ஒரு தெளிந்த மனது இல்லாமல் நீங்கள் இருக்கும் போது, முக்காடு உங்களுடைய இருதயத்துல இருக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட யோசனையில இருப்பீங்க? ஐயோ பாவம் பண்ணிட்டோமே, இன்னும் பரிசுத்தமாகணுமே, இன்னைக்குதான் இந்த பாவத்தை விட்டு நம்ம ஓய்வுமே தெரியலையே, நம்ம இன்னும் பாவிகளாவே இருக்கிறோமே, இன்னும் பரிசுத்தமா வாழ முடியலையே, ஜெபிக்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களே தவிர உங்களுடைய மனது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திரும்பாது. இப்ப யோசிப்பீங்க, இப்ப கர்த்தருடைய சன்னிதியத்தை விட்டு விலகுவீங்க. நாம பிசாசு சொல்லுவான், நேத்து தானே நீ பொய் சொன்ன, நேத்து தானே நீ டிவி பார்த்த, நேத்து தானே தண்ணி அடிச்ச, நேத்து தானே நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லி என்ன செய்வான்? உங்க மனசு உங்களோடு கூட பிசாசும் இருதயத்துல பேச ஆரம்பிப்பான். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு. இந்த வாரம் எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி தோண்டி இருக்குது? நம்ம இன்னும் பாவம் பண்றோமே, இன்னும் குற்றம் பண்றோமே, அடுத்த வாரம்
போய்க்கலாம், அடுத்த மாசம் போய்க்கலாம், நியூ இயருக்கு போய்க்கலாம், கிறிஸ்துமஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? உங்களை நீங்களே மறைச்சுக்குவீங்க. உங்களுடைய குற்றத்தை நீங்கள் மறைக்க தான் பார்ப்பீங்களே தவிர, உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைப்பீங்களே தவிர, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அதுல இருந்து வெளியே வர மாட்டீங்க. அதனால நீங்க இந்த இந்த முக்காடு போட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாது. அப்போ தேவ சமூகத்தை விட்டு ஆதாம் விலகி போனான். தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீங்கள் வரவே இல்லை. அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரவே இல்லை. ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பலாமா? சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை பற்றியவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்றவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவ நீதிக்கு கவனிங்க. இஸ்ரவேல் மக்களும் எதுல தான் வாழ்றாங்க? சுய நீதியில தான் வாழ்றாங்க. நாம் எதுல வாழணும்? சுயநீதியில வாழணுமா, தேவ நீதியில வாழணுமா? தேவ நீதியில வாழணும். எந்த நீதியில வாழணும்? தேவ நீதியில வாழணும். அப்ப கிருபை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நித்தமும் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை பூரணமாக கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஒரு கிரியைகளையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகள் மேலே விசுவாசத்தை வைத்தால் அந்த விசுவாசமே நீதியாக. ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், 4வது வசனத்திலிருந்தே படிக்கலாம். கிரியை செய்வனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகளிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக. அப்ப ஆண்டவர் நீதியாக எது என்னன்றாரு? ஹலோ, எது நீதி என்றாரு? உங்க கிரியைய நீதியா என்றாரா, விசுவாசத்தை நீதி என்றாரா? நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போனாதான் அது பாவமா கருதப்படுறாரு ஆண்டவர். இப்ப நீங்க எது மேல விசுவாசத்தை வைக்கணும்? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகள் மேலே விசுவாசத்தை வைக்கிறவர்களா இருந்தால் அந்த விசுவாசமே நீதியாய் என்னப்படும். 2 கொரிந்தியர் 5:21. நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரு நமக்காக பாவம் பண்ணார். ஏன் பாவம் எல்லாம் இயேசு கிட்ட போயிருச்சு, அவர் நீதி எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் பாவம் எல்லாம் இயேசுவா மாறிடுச்சு. நான் இயேசுவா மாறிட்டேன். நான் இயேசுவா மாறிட்டாரு. இயேசு அவரை போல என்ன மாத்திட்டாரு. இப்ப நான் யாரா இருக்கிறேன்? இயேசுவா போல இருக்கிறேன். தேவ நீதியா நான் இருக்கிறேன். இப்போ நான் எந்த துணியை இப்ப போட்டிருக்கிறேன்? சுய நீதியை அல்ல, தேவ நீதியை நான் போட்டிருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஆதாமுக்கு, நீ போட்டுட்டு இருக்கிற அத்தியில டெம்பரவரி தான், இது காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா கொட்டி போயிடும், அப்புறம் நிர்வாணம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால நான் உனக்கு வேற ஒரு துணியை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மிருகத்தினுடைய துணியை ரெடி பண்றார். 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மகனுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப இந்த தோல் உடைதான் எந்த நீதி? தேவ நீதி. அத்தியில சுய நீதி, இந்த தோல் உட தேவ நீதி. அப்போ இந்த ஸ்கின் இருக்குல்ல, மிருகத்தோடைய ஸ்கின், இந்த தோல், இது அப்படியே வந்துருமா? ஆட்டுக்கிட்ட போயிட்டு ஆடே உன் தோலை கொஞ்சம் கழட்டி கொடுக்குறேன்னு கேட்க முடியுமா? அதை கொன்னாதான் அதுகிட்ட இருந்து அந்த அந்த ஸ்கின்னை வந்து எடுக்க முடியும். சோ அது போலதான் என்ன விளக்குறாருன்னா, ரத்தம் சிந்தப்படாமல் அந்த 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 துணி வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா? ஆமென். ரத்தம் சிந்தப்படாமல்
அந்த துணி கிடைக்காது. அதுதான் பாருங்க, ரத்த சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்துக்காக மரித்து அவருடைய நீதியை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் சத்தியம். இயேசு எதுக்காக மரிச்சார்? என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். இயேசு நம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக உயிரோடு கூட எழுப்பினார். சரியா? இப்போ இந்த நீதியை உடையவர்களாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த கொஞ்சம் அறிவாவது உங்களுக்கு வரும். என்ன அறிவு வரும்? கொஞ்சம் அறிவாவது உங்களுக்கு வரும். சுயநீதியிலேயே இருந்தீங்கன்னா 1000 சோத்திர பலி சொல்லிட்டே வேண்டியதான். காலைல எந்திரிச்சு 1000 சோத்திர பலி, சாயந்தரம் படுக்கும் போது 1000 சோத்திர பலி. இந்த 1000 சோத்திர பலியை தவிர ஒரு பலி உங்களுக்கு, ஒரு மிளகாயும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. என்னதான் தெரியும்? யெகோவா ஈரே முக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபாவே முக்கு ஸ்தோத்திரம். ஏன் முக்காடு போடாம இருக்கிறீங்க? கொஞ்சம் முக்காடு போடுங்க, அதுதான் தெரியும். ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏன் போன வாரம் வரல, இதுதான் உங்களுக்கு கேட்க தெரியும். வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்துற புஸ்தகம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபவாகமம், லேவியராகமம் எல்லாருமே குழந்தைய கேட்டா கூட சொல்லும். குழந்தையும் அதே வசனம் தான் சொல்லுது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அம்மந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு வசனத்தை சொல்ல தெரியும். ஆனா என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிஞ்சாதான் நீ இந்த பூமியில விடுதலையா வாழ முடியும். சத்தியத்தை அறிஞ்சிக்கலன்னா இந்த பூமியில நீங்க விடுதலையாக வாழ முடியாது. உபவாசம் இருக்கலாம். ஆண்டவரே என் கண்ணீரை பாரும், என் சிறுமையை பாரும். உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? நான் உபத்திரப்படுகிறதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, நான் அவமானப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ண வேண்டியதானே தவிர உங்க அவமானமோ பிரச்சனையோ உங்களை விட்டு போகவே போகாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொஞ்சம் அறிவாவது என்ன பண்ணணும்? ஹலோ, கொஞ்சம் அறிவாவது சபைக்கு வரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் பின்பு தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனை குறித்ததான அறிவு. ஆதாம் எதை இழந்து போனான்? தேவ சாயல் இழந்து போனான். தேவனுடைய சாயல் என்பது நீதியும் பரிசுத்தமும், இன்னொன்னு தேவனை குறித்ததான அறிவு. இப்ப நாம எதை இழந்துட்டோம்னா, தேவனை குறித்ததான அறிவை நாம் இழந்து விட்டோம். இந்த அறிவு மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா நீங்க சுயநீதியோடு கூட வந்தீங்கன்னா சபை மறுரூபம் ஆகாது, சபை மகிமையின் மேல் மகிமை அடையாது. தேவ நீதியின் மூலமாக தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை படிப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது தேவனுடைய கண்களை என்ன பண்ணுவாரு? திறப்பார் கண்களை. இப்ப கண்ணு திறந்துருச்சுன்னா என்ன தெரியும்? சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா, சத்தியம் விளங்கிருச்சுன்னா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். இப்ப எங்க மறுரூபமாகணும்? இந்த பூமியில மறுரூபமாகணும். இந்த பூமியில மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். நானும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். நீங்களும் மகிமையின் மேல் மகிமை மகிமையின் மேல் மகிமை அடைவீங்களா? அடைவோம். அப்ப மகிமையின் மேல் மகிமை அடையாதுன்னா என்னது? மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப மகிமையின் மேல் மகிமை அடைவதுன்னா என்ன அர்த்தம்? அவரை போலவே இயேசுவை போல மாறுவதே மகிமையின் மேல் மகிமை அடைவது. எங்க இருக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் நினைக்கிறேன். படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாருங்க, போதும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. அப்ப எல்லாருமே யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாற வேண்டும். யாரை போல மாறணும்? இப்ப கவனிங்க, 90 மார்க் வாங்குறேன்னா 90 மார்க் 99 மார்க் வாங்குறேன் நானு. ஒரு 90 மார்க் வாங்கினா அது மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கான அர்த்தம் அல்ல. ஆனா 10 மார்க் வாங்குறேன்னா 20 மார்க் வாங்குற பாத்தீங்களா, அதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைவதுன்னு அர்த்தம். சே ஹல்லேலூயா.
ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காருன்னா, ஊழியம் செஞ்சு இன்னொரு இடத்துலயும் ஊழியம் செய்யறாருன்னா அது மகிமை அடையறாருன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பாவி, பிரதான பாவி, ஒரு தவறு செய்யக்கூடியவன் ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கு கொண்டு வரான் பாத்தீங்களா, அதுதான் மகிமை அடையறதுன்னு அர்த்தம். ஒரு பாவி ரட்சிப்பு நிமித்தம் பரலோகம் என்ன செய்யுது? ஒரு நீதிமான் இன்னும் பரிசுத்தமாகறத குறிச்சு சந்தோஷப்படல, ஒரு பாவி ரட்சிப்பு நிமித்தம் இந்த பரலோகம் என்ன செய்யுதுங்க? சந்தோஷப்படுது. அப்ப என்னன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் மகிமையின் மேலே மகிமை அடைவேன் இல்லையா? இப்ப தண்ணியும் பீடி சிகரெட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப தண்ணியை விட்டுட்டாரு, இப்ப பீடி சிகரெட் குடிக்கிறாருன்னா அது மகியின் மேல் மகிமை அடைஞ்ச மாதிரி. அடுத்த மாசம் என்ன பண்ணிடுவாரு? அதையும் விட்டுடுவாரு. நிறைவானது வரும்போது குறைவானது உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இந்த சுயநீதியை பிரசங்கியார்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அடியா மாறணும், ஒரு அடியா போட்டு தள்ளிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தேவ சமூகத்துல கொண்டு வர முடியாது. நான் சொல்றேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். இது நிமித்தம் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே எது ஒளி? இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, எது ஒளி? அறிவு. எது ஒளி? அறிவு. இப்ப என்ன செய்யணும்னா, சுயநீதினா பூமின்னு அர்த்தம், தேவ நீதினா கண்ணாடின்னு அர்த்தம். இப்ப கண்ணாடி மேல சூரிய ஒளி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்ன செய்யும்? அதே மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா பூமி மேல அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அது என்ன செய்யாது? ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஆனா அதே மாதிரி தான் இப்ப நீங்க என்னதான் சுயநீதியில இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், நீங்க சுயநீதியில இருந்தீங்கன்னா 2 நாளைக்கு தான் திறந்திருப்பீங்க, 3வது நாள் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி மாறிடுவீங்க. நீங்க மகிமையின் மேல் மகிமை அடையவே நீங்க வேற ஒரு ஆள் நினைச்சுனா கயிறு கட்டிட்டங்க, நான் திறந்துட்டேங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 1 மாசம் கழிச்சு மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி மாறிடுவீங்க. சுய நீதியில இருந்தீங்கன்னா நீங்க மாற மாட்டீங்க. ஆனா தேவ நீதியில இருந்தீங்கன்னா இப்ப கண்ணாடி மாதிரி அவரை போலவே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இப்போ ரெஃப்ளெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, சுவிசேஷத்தின் ஒளி என்னதுங்க? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவருக்குள் பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு ஒளியாவே உங்க மனதை பிரகாசிக்க பண்ணாது. உங்க மனசுக்குள்ள அந்த ஒளி வராது. ஏன்னா ஆல்ரெடி எதுல தான் இருக்கிறீங்க? சுயநீதியில தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க தேவ நீதிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களை என்ன செய்து மகிமையின் மேல் மகிமை அடைய வைக்கிறது. எது மகிமையின் மேல் மகிமை அடைய வைக்கிறது? சுவிசேஷத்தின் ஒளி. ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்வீங்க? அறிவு அடைய அடைய, தேவனை குறித்து தான அறிவு வர வர நிறைவானது உங்களுக்குள்ள வருகிற போது குறைவானது உங்களை விட்டு விலகி போகும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேவ சமூகத்துக்கு துணிச்சலாய் வர வர, தேவ சமூகத்துக்கு தைரியமாய் வர வர, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு உங்களுக்குள்ள வர வர உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைவானது என்ன செய்யும்? ஜெபிக்காதவங்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. என்னடா இந்த மனுஷன் திடீர்னு பைத்தியம் கீது பிடிச்சிருச்சா? நல்லா தானே இருந்தாரு, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, போய் ஜபமெல்லாம் பண்றாரு அப்படின்னு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. தினத்தந்தி, தினமலரு, கதிரவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு, இப்ப பைபிள் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க.
கொஞ்ச நாள் பைபிள் படிச்சுட்டு இருந்தவர் சரி பரவாயில்ல கொஞ்சம் திருந்திட்டாரு அப்படின்னு நினைக்கிற சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? பைபிளை தூக்கிட்டு போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களை இப்ப என்ன பண்ணுது? மகிமையின் மேல மகிமை அடைய வைக்கிறது. போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிசாசு துரத்துற மாதிரி உங்களை ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? மாத்துறாரு. நேத்து இருக்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்க போறதில்ல. நேத்து இருந்ததை விட கர்த்தர் உங்களை இன்னைக்கு பெட்டரா மாத்துறாரு. கர்த்தருடைய அறிவு வருகிற பொழுது அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை மாதிரி நீங்க இருக்க போதில்லை. அடுத்த வருஷம் இதை விட மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு நம்மளுடைய மத்தியிலே வந்திருக்கிறது. இலவசமாக தேவனுடைய கிருபை நம்மளை மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா மகிமையில் மேல் மகிமை அடையணும்னா அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பணும் இல்லையா, உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் சுயநீதியில இருக்கிறவனே பண்றான், உங்களை விட நல்லா பண்றான். நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? அதிகாலையில 3 மணிக்கு இதை ஜெபம் பண்றான். அதிகாலையில 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூக்கிட்டு மறுபடி 10 மணிக்கு இதை சமைக்கிறாங்க. எந்த புருஷன் ஏத்துக்குவாங்க? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன பாதி பேர்த்து மூஞ்சி ஏதோ கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் போற மாதிரி இருக்கு. சே ஹல்லேலூயா. சோ அதனால இப்போ மகிமையின் மேல் மகிமை அடைய போறீங்க இப்போ இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா முதல்ல ரெவலேஷனோட படிக்கல. இப்ப முதல்ல நீங்க பைபிள் படிப்பீங்க, முதல்ல படிக்கும் போது ரெவலேஷன் வரல. ஆனா இப்ப தேவனுடைய நீதியின் மூலமாக இப்ப தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப படிக்கும் போது ஆனா புதுசா ரெவலேஷன் வருது. இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிட்டீங்க. இப்போ ஆமென் சொல்லுங்க. மகிமையில் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு சுவிசேஷமே தொல்ல தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க இப்ப தேவனை குறித்த அறிவு வந்தோன்னு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கழுத பிரசங்கம் பண்ணுது, கழுத பேசுது. நீங்க பேசலன்னா கழுதையே பேசுது. அப்ப நீங்க பேசக்கூடாதா? கல்ல வைத்து கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப கல்லு பேசும்போது நீங்க பேச மாட்டீங்களா? இப்ப ஜெபம் பண்ணிட்டு நீங்க நான் தூசியா இருக்கிறேன் ஆண்டவரே, குப்பையா இருக்கிறேன் ஆண்டவரே, களிமண்ணா இருக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவ நீதியை உடையவனா இருக்கிறேன், லேவியனா இருக்கிறேன், ஆசாரிய கூட்டமா, ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றவங்களா நீங்க மாறிடுவீங்க. இப்ப பாவரிக்கு ஆண்டவரே நான் பாவியிலும் கழுதை நான் ஐயா, குட்டி கழுதை நான் ஐயா, என் மேல ஏறி பிரயாணம் பண்ணுங்க ஐயான்னு பாடிட்டு இருந்தேன் இப்ப நானு இல்லையா? இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. ஆமென். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், என்னது கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது என்னது? வேஷம் போடுறதில்ல. ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மன புதிதாகிறதுனாலே இப்ப என் யோசனையை மாத்துறீங்க. இப்ப எப்படி முதல்ல எப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க? கவலை, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, பாவத்தை யோசிக்கிறீங்க, எப்படி பாவம் செய்யலாம், என்னைக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க கத்துடைய நாலேஜ் இப்ப எப்படி மாத்தது? தேவனை குறித்ததான அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்ட பின்னாடி தேவனை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, சுவிசேஷத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களுடைய திங்கிங் என்ன ஆயிடுச்சு? இப்ப மாறினதுனால இப்ப யார போல மாறிட்டு இருக்கிறீங்க? இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப உங்க பேச்சல எப்படி மாறுது? இந்த கலக்க போது யாருல பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஜினி அவ்வளவு ரசிக்கிறாங்க,
ரஜினியை குறிச்சு அப்படியே அவங்க அந்த ரஜினி என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே அவருக்குள்ள போயிருச்சு இல்லையா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, ரஜினி அப்படியே பார்த்து பார்த்து அவங்களுடைய ஸ்டைல் அவங்களுக்கு மறந்துருச்சு. நடக்கிறது ரஜினி மாதிரி தான் நடக்கிறாங்க, பேசுறதே. ஏன்னா ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இப்போ எல்லாருமே இந்த இது பண்ண முடியாது. ரசிக்கிற ஆளோ அவரை குறிச்சுதான அறிவு இருக்கிற ஆளு தான் அப்படி என்ன செய்வாரு, பிஹேவ் பண்ணுவாரு. இப்ப நாமளும் என்ன செய்யறோம், இயேசுவை பத்தி யோசிக்க 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 இப்ப யாரை போல மாறுகிறோம், இயேசுவை போல ஆண்டவர்களை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சபை இன்னைக்கு இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. சுபாவத்திலும் பேச்சிலும் நடத்தையிலும் இல்லையா கிரியைகளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை போல இருங்கன்னா இருக்க மாட்டீங்க. நீங்க அவரை பத்தி அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவை போல மாறிடுவீங்க. ஆமென் ஆமென். இயேசுவை போல மாறுவீங்களா? இந்த சிஸ்டர்ட்ட பேசும்போது என் பிரச்சனை எல்லாம் சொல்லணும்னு தோணுதுங்க. என்னை அறியாம சொல்லிட்டேங்க. இந்த சிஸ்டர்ட்ட பேசும்போது எனக்கு ஒரு சமாதானமா இருக்குதுங்க, சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லணும். அவன் மூஞ்சிலேயே முதல்ல முழிக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லையா? ஏசு எப்படி இருந்தாரு அப்படியே வகை என்ன பண்ணணும், நம்ம மாற வேண்டும். தேவ நீதியோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தேவனோடு கூட நெருங்க ஆரம்பிப்பீங்க. தேவ பிரசனத்துல இன்னும் நிறைய வர ஆரம்பிப்பீங்க. அப்ப தேவனை குறிச்சு இன்னும் அதிகமா அறிஞ்சு கொள்ள தேவனை போல நீங்கள் மாறுவீர்கள். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவீர்கள். சரியா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம முடிச்சிடலாம். டைம் இல்லாததுனால நம்ம முடிச்சிடலாம். சொல்ல வேண்டிய காரியம் நிறைய இருந்தாலும் முடிச்சிடுவோம். கத்தாவே ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போம். கத்தாவே என்னை மறுரூபமாக்குகிறதுக்காய் நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கத்தாவே என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுகிறேன். இதோ சுய நீதியினால் அல்ல, தேவ நீதியின் மூலமாய் உமது சமூகத்துக்கு வருகிறேன். கத்தாவே, by the God's righteousness I boldly come in the presence of God. Amen. Without any worriness, without any guilty feeling, because you made me righteousness to stand boldly before your throne, Lord. Amen. In the name of Jesus, I boldly come before the throne of grace. நான் தைரியமாக கிருபாசனத்தின் முன்பாக வந்து நிற்கிறேன். கத்தாவே, ஏற்ற நேரத்தில் நீர் எனக்கு சகாயத்தை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. கத்தாவே, சபை மகிமையின் மேல் மகிமை அடைய கத்தாவே மறுரூபமாகும்படியாக நீர் கிருபை செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கத்தாவே, எங்களுக்கு கிருபை நீர் தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. கத்தாவே, சத்தியத்தை விளங்கும்படியா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் செட்டு நெல்லுக்குள்ளாக மூடிக்கொள்ளும். கத்தாவே, இப்படி தயவும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.